கடி ஜோக்கு தான், நல்லா கேட்டுக்கோங்க. கடி ஜோக்கு மண்டையில் ஏற்றிக்கோங்க, திட்டக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, சரியா? இது ஒரு கடி ஜோக்கு, எடக்கு மடக்காதான் பதில் இருக்கும், சரிங்களா? எடக்கு மடக்காதான் பதில் சொல்லுவாங்க. நீ அந்த பதில் சொன்னி, எந்த பதில் சொன்னி, அப்படி சொன்னி, இப்படி சொன்னேன், அந்த கதையெல்லாம் ஏன்ட்ட விடக்கூடாது, சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க, மைண்டை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. திரும்பி நில்லுங்க, அப்பிட்டா நில்லுங்க, நில்லுங்க. அட்டென்ஷன். ரெடியா? ஓகே. ஒருத்தன் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி நகை கடைக்கு போய் ஒரு மோதிரம் வாங்கினானா, அந்த மோதிரத்தை கையில போடாம காலில் போட்டானா ஏன்? அந்த மோதிரத்தை கையில போடாம காலில் போட்டானா ஏன்? கையில போட்டா எவனாலும் உருட்டு போடுவானா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? கையில போட்டா உருட்டு போடுவான ஒரு இதா, காலில் போட்டா அது பாதுகாப்பா இருக்குன்னு போட்டானே. இந்த ஆன்சர் பரவாயில்லையா இல்ல கரெக்ட் இல்லையா? தப்பு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு கரெக்டான நான் ஆன்சர். கேட்குற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். கையில பத்தலன்னு கால் போட்டானா? கையில போடாம கால்ல போட்டுக்கிட்டான், அது ஏன்னு அது கேக்குறீங்க? ஏன்? என்ன வம்பா இருக்குது? அது ஏன்னா அத கையில பாதுகாப்பு இல்லைன்ட்டு கால்ல போடானா என்னமோ? என்ன பொழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அடுத்து சொல்லிங்கக்கா. கால்ல போட்டானா? கால்ல போட்டான்னு சொல்லிட்டாங்களே ஆன்சர். அதான் நான் என்ன சொல்றேன், திருட்டு கையில இருந்தா உரிக்குவாங்க, கீழே கால்ல வந்து வேற என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. இந்த ஆன்சருக்கு உண்மையிலே நீங்க பதில் சொல்ல முடியுமா? நான் அப்புறமா சொல்றேன். சரி, நான் தெரியல. இப்ப வேற என்ன கேள்வி கேளு. இதே பதில் 3 சான்ஸ் கொடுங்க. 3. இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். கால்ல வந்து ஏன்னா அவன் வாங்கி போட்டது கால் பவுன் மோதிரம். கால் பவுன் மாதிரி, அரை பவுன் மாதிரி போட்டாதான் இங்க போடணுமா? அவன் போட்டது கால் பவுன் மோதிரம், அவன் வாங்கினது கால் பவுன் மோதிரம்ட்டு காலில் போட்டுக்கிட்டானா, அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை.